மகிமை உண்டாகட்டும். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஸ்தோத்திரங்க மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. 3 நாளா என் சமூகத்துல வந்து காத்திருக்கிறாங்க. தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க. 3 நாளா நான் பாக்குறேன், அவங்க ஒண்ணுமே சாப்பிடல. ஆகவே இவர்களுக்காக நான் என்ன செய்யறேன், பரிதபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய போஜனத்தை 3 நாளும் கர்த்தர் கொடுக்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்றாரு, வியாதியஸ்தரை குணமாக்குறாரு, எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. ஆனா சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக கூட அவர் பரிதபிக்கிறாராம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். நம்ம ஒரு நேரம் பசியா இருந்தா கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். இதை பத்தின புதுசா வந்தவங்களுக்கு அனுபவம் இருக்காது. நம்ம முன்பதாகவே ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளா ஜெபிக்கிறவங்களுக்கு, விசுவாசத்தோடு ஜெபத்துல இருக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள காரியங்கள்லாம் புரியும். எத்தனையோ தரம் நம்மளை பசியா இருக்க விடாமல் கர்த்தர் போஷித்திருக்கிறாரு. கண்ணீர் சிந்த விடாம நம்ம தேவை எத்தனையோ தரம் சந்தித்திருக்கிறாரு. அவன் பாருங்க, நமக்காக பரிதபிக்கிற ஒருவர் பூமியில உண்டுனா, பரிதபிப்புனா நமக்கு தெரியும். அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். என்ன செய்யன்னு தெரியல, பரிதபிச்சுட்டு வரேன் அப்படிமோ. ஒரு மாதிரி நமக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். என்ன பண்ணனே தோணாது. அந்த அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப நொந்துரும். பரிதபிக்கிறேன் அப்படிமோ. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு தெய்வம் சொல்றாரு, இந்த மனுஷங்க படுற கஷ்டத்தை பார்த்து, அதான் வேற எந்த கஷ்டமும் இல்ல, அப்படி சமூகத்துல போய் எல்லா தேவையும் சந்திக்கப்படுது. ஆனா வனாந்திரத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துகிட்டு அங்க பிரசங்கம் பண்றபடினால இந்த ஜனங்க ஒண்ணுமே சாப்பிடல, பசியோட இருக்கிறாங்க. இந்த பசியோடு இருப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நல்ல தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அப்ப பாருங்க, நமக்கு இந்த மாம்சத்துக்கு என்ன தேவையோ இதை கொடுக்கிறவர், அதாவது சாப்பிட ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட நமக்கு தடை இல்லாமல் கொடுக்கிறவர். இன்னும் நம்ம அநேக காரியத்துக்காய் பருதி வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதை கொடுக்காம இருப்பாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊமையரை பேச பண்ணுறாரு, ஊனரை சொஸ்தமடைய பண்றாரு. அதுக்கு முன்ன உள்ள வார்த்தைகளை இங்க படிச்சு பார்த்தா தெரியும். வசனங்களை அநேக அற்புதங்களை செய்யறாரு. அவருடைய பரிதபிப்பெல்லாம் மாத்துறாரு. அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் சொல்றாரு, சாப்பிடாம கூட போகக்கூடாது, இந்த ஜனங்களை உட்கார வைங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பாருங்க 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு, சில சிறுமீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு பங்கிட்டு மீதமும் எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் திருப்தி அடைந்து மீதியான துணிக்களை 7 கூட நிறைய எடுத்தாங்க. இந்த அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 7 அப்பங்களையும் சில சிறுமீன்களையும் கொண்டு அற்புதம் செஞ்ச இடம் இது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 5 அப்பத்தை கொண்டு 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கூட நிறைய மீதம் எடுப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்தப்போ அவர்களுக்கு எல்லா தேவையும் சந்தித்தார், ஒன்றிலும் குறை வைக்கல. அன்னைக்கு அவர் சந்திச்ச ஜனங்களுக்கு எல்லாவித தேவையும் சந்திச்சார். அது போல இன்னைக்கும் கூட அவர் மரித்து உயிரோடு எழுந்தாராம். யாருக்காகனா நமக்காக. இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்காக சதா காலம் உங்களுக்காகவே நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். மரித்தேன் ஆனாலும் கூட இன்னைக்கு நான் ஜீவித்திருக்கிறேன், உங்களுக்காக சதா காலமும் கூட உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து எதற்காக நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா தேவையும் சந்திப்பதற்காக. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க மனுஷனை பாத்தீங்கன்னா, பாவத்துல இருக்கிறவனை நம்ம பாவம் செய்யும்போதும் கூட நம்ம கடிந்து கொண்டு அவர் சிச்சித்து போதித்து பரிசுத்த வாழ்க்கைக்கும் நடத்துகிறாரு. ஆவியையும் பார்த்துக் கொள்கிறார், சரீரத்தையும் பார்த்துக் கொள்கிறார். நமக்கு ஒன்றிலும் குறைவில்லாமல் முடிவு பண்ணி இந்த நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு எல்லா விதத்திலும் போதுமானவர். என் ஆவியையும் நரகத்துக்கு விட மாட்டாரு, என்னை சிச்சித்து போதித்து நடத்துவாரு. அதே நேரத்துல இன்னைக்கு நான் மாம்சத்துல சில காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன், இதுலயும் எனக்கு குறைய வைக்க மாட்டாருன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிறவங்க விசுவாசிங்க. கர்த்தர் அப்படிதான் அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனையோ தரம் அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறோம், நானும் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒருபோதாகிலும் கர்த்தரை பார்த்தீங்கன்னா நம்மளை பட்டினியா இருக்க விடல, ஒருபோதாகிலும் நம்ம கேட்கறது தராமல் இருக்கவும் இல்லை. ஸ்தோத்திரம். கூடிய மட்டும் நம்ம கேட்ட விசுவாசத்தோடு கேட்ட அநேக காரியங்களை பெற்றிருக்கிறோம். அது போல இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், மனுஷனுடைய சமூகத்துல அல்ல. மனுஷனால் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவ தேடிதான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுறதான் காத்திருக்கிறோம். நான் பேசுவேன்னு யாரும் காத்திருக்கல, அது போல் நானும் காத்திருக்கல. நானும் நினைக்கிறேன் எனக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து பேசுவார். இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை சொல்லுவார். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற வார்த்தை, ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் கவலைப்படாண்டா, உங்களை திருப்தியாக்குற தெய்வம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என்ன தேவை அப்படின்னா, வியாதியை குணமாக்கி
பிசாசுகளை துரத்தி உங்க வாழ்க்கையில தேவன் சகலவித நன்மைகளையும் செய்வார். அதுபோல மாம்சத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுப்பார். அதுபோல உங்க ஆத்துமாவையும் தேவன் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்போ எல்லா காரியத்தையும் செய்தார். மனுஷன் தவறு செய்யும்போது கடிந்து கொண்டார். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அவன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகிறதுக்கு மட்டும்தான் பிரயாசப்பட்டாரான்னு கேட்டா அப்படி இல்லை. பூமியில எல்லா தேவையும் அவர்களுக்கு சந்தித்து கொடுத்தார். அது போல இன்னைக்கும் கூட அவரை தேடி வந்திருக்க நமக்கும் கூட நிறைய தேவை இருக்குது. மாம்சத்துல தேவை இருக்குது. அதுபோல் நமக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னைக்கு மறிச்சா நாளைக்கு எங்க போவேன், இன்னைக்கு யோசிக்கட்டா கூட நாளைக்கு ஒரு சமயம் வரும்போது, ஒரு வயசு வரும்போது, ஒரு காலகட்டம் வரும்போது எல்லா மனுஷங்களும் சிந்திப்பாங்க. மறைக்க போற மனுஷங்கிட்ட கேட்டீங்கன்னா பயப்படுவாங்க. ரொம்ப எங்க போறோம் தெரியாது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறிச்சா இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல போறேன். அது போல இன்னைக்கு ஜீவன்ல மட்டும் என் தேவையை நிச்சயமாக சந்தித்து என்னை திருப்தியாக நடத்துவார்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் முடிவு பறிந்த நம்பிக்கொண்டிரு. உன் தேவனாகி கர்த்தரை முடிவு பறிந்த நம்பிக்கொண்டிரு. நிச்சயமாக நீ நம்புகிற நம்பிக்கையின்படியே கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்தித்து ஒரு குறைவில்லாம நடத்துவார். முடிவுல தம்முடைய வருகையில உன்னை எடுத்துக்கொள்வார். ஒருவேளை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை தாமதித்து அப்படி வருகை மட்டும் நம்ம ஜீவனோடு இருப்போமானால் நிச்சயமாக மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸ்தோத்திரம். அப்படியாப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. ஆகவே தொடர்ந்து கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ வந்திருக்கிறவங்க தொடர்ந்து கர்த்தரை நம்புங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மனசுல பதியறதுக்காக இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா சிலருக்கு ஒரு தரம் 2 தரம் கேட்டதும் மனசுல பதியாது. ஏன்னா கொஞ்சம் வேகமா வேற பேசுவேன். அதனால ஸ்தோத்திரம். ஆக உங்களுடைய காரியத்துல நீங்க தொடர்ந்து கர்த்தரை நம்புங்க. உங்க மாம்சத்தின் தேவைகள் இன்னைக்கு என்னென்ன தேவையோ, வியாதியிலிருந்து சுகமா இருக்கலாம், அது பொருளாதார தேவையா இருக்கலாம், கற்பத்தின் கனியா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் தேவையை சந்திப்பார். அது போல கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். அப்படியாப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் பூமிக்கு மனுஷனா வந்தப்பவும் அதைதான் செய்தார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு மறிச்சிட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்முடைய தெய்வம் மறித்து உயிர் தெழுந்து இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கண்ணில் நம்ம பார்க்கல, ஆனாலும் இருக்கிறார். ஸ்தோத்திர. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனாலும் நான் சொன்னார், நான் போறது நல்லது, நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆவியாக நம்ம மத்தியில அவர் கிரியை செய்யற. ஆவினா வேற ஆவி மாதிரி இல்ல. ஸ்தோத்திரம். இந்த ஆவி வேற மாதிரி. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்குது. அசுத்த ஆவியை நம்மளை அலக்களிக்கும், பரிசுத்த ஆவி நம்மளை பாதுகாக்கும், விடுவிக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாப்பட்ட பரிசுத்த ஆவியாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாக பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்ப்போட அதிக நன்மையை செய்வார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். மறுபடியும் இந்த ஊழியத்தை கர்த்தர் சொல்ற வார்த்தை அநேக நேரம் நான் பார்த்திருக்கிறேன். எப்போ ஜெபித்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்கண்டாம். அதிக நேரம் அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தரம் வரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதிக நேரம் தனிமையில இருக்கும்போது கூட அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி வரும். தீர்க்க தரிசனத்தை போல ஒரு வசனம் டைப் பண்ணா கூட இந்த வார்த்தை தான் வரும். உங்கள் இருதயம் கலங்கண்டா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தை கேட்கறவங்களுடைய இருதயம் எதை குறித்தும் கலங்கண்டாம். கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்துக்குவாரு. முடிவு புரிந்து அவரை சார்ந்து கொள்வோம். நம்ம தெய்வம் இருக்கிறார். வேற நம்பிக்கை நமக்கு இல்ல. அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற யாராகிலும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியம் எதுவானாலும் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். பயந்தீங்கன்னா ஒன்னும் சாதிக்க முடியாது. மறுபடியும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்றேன். ஸ்தோத்திரம். உங்க காரியம் எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படுற சூழ்நிலை ஆனாலும் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். நீதிமான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான். சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க உண்மையாகவே கர்த்தரை விசுவாசித்தா நீங்க தான் நீதிமான். இந்த நீதிமான் ஒன்றையும் கண்டு பயப்படக்கூடாது. தைரியமா இருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற யாராகிலும் ஒருவர்